Go. ஹலோ ஐபிஎல் நடக்கிற கொடுமை அத சொல்ல வேண்டியது எங்க கடமை. பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே. எதுக்கு நீங்க ஒரே முழுசா பாட முடியா ஆத்தாடி அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எதுக்கு நீங்க ஒரு சிங்கிங் மோட்ல போறீங்க? நான் பேசாம சிங்கா மாறல. உங்க மண்டையில இருக்க முடிக்கு உங்களை சிங்கா எல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. சிங்கா வர சேர்த்து பாடுங்களா? அது என்ன சிங்கா? நான் இல்ல இந்த சிங்கா சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சேர்த்து பாடுங்களா? பட் என்னமா அடிக்கிறானுங்கல்ல ஒருத்தனும் பேர் தான் சிங்குன்னு வச்சிருக்கானுங்க. சிங்கா இருக்கீங்களே சிங்கிள் அடிப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 6-4 அடிக்கிறானுங்க. சான்ஸ் இல்ல. அதுவும் ஸ்ரேயஸ் ஐயர் பாத்தீங்கன்னா போன வருஷம் கேகேஆர் வின் பண்ண வச்சுட்டு அங்க அவருக்கு சரியா கிரெடிட் கொடுக்கல மதிக்கல அப்படின்னு இருங்கடா பஞ்சாபை ஜெயிக்க வச்சு காமிக்கிறேன்னு ஃபுல் அன்கேப் பிளேயர்ஸ் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம் எடுத்து என்னமா பண்ற. அதையும் தவிர வந்து அவங்க டீம்ல ஃபுல்லா நிறைய அந்த பஞ்சாப் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க பாத்தீங்களா? நிறைய சிங் இருக்காங்கல்ல. ஆமா நம்ம இந்த ஹர்ப்ரீத் பிரார், அதுக்கப்புறமா நம்ம சஷாங்க் சிங், அதுக்கப்புறமா நம்ம ஹர்ஷ்தீப் சிங் இன்னும் சாயா சிங் மட்டும் தான் இல்ல இருக்கிற எல்லா சிங்கையும் கூட சேர்த்துக்கிட்டானுங்க. பேசாம நம்மளும் டீம்ல ஒரு 4 சிங்கர்ஸ் சேர்த்துருக்கலாம். சிங்கர்ஸ் ஆமா, ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயரே அடுத்த வருஷம் ஸ்ரேயஸ் சிங்னு பேரை மாத்தி பாருன்னு நினைக்கிறேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் ஸ்ரேயஸ், அவர் நிஜமே ஒரு சிங். ஆமா, நம்ம டீம்ல சங்கர் எடுத்ததுக்கு 4 சிங்கர் எடுத்துருக்கலாம். கரெக்ட் தான். எப்படி சேர்ப்பாங்களோ பார்த்து தான் போடுறானுங்க. அதுக்கு சிங்கர் எடுத்தா அந்த ஸ்பீக்கர் செலவாவது மிச்சம். ஆமா, அட்லீஸ்ட் ஒரு பாட்டு கிட்டு போட்டு மோட்டிவேட் பண்ணி என்னத்த பேசுறதுன்னே தெரியலையே நம்ம. ஆமா ஆனா ஒரு விஷயத்துல நல்லது தோத்து போனது. ஏன்னா ஜெயிச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே நோட் புக் பேனெல்லாம் தூக்கி வந்துருவாங்க. அடுத்த மேட்ச் அவனோட தோத்து இவனோட தோத்தா நம்ம எப்படியாவது உள்ள போயிட்டு நேரம் கபடிச்சிருவோம். ஐ திங்க் இப்ப கூட சான்ஸ் இருக்கு. மீதி எல்லா மேட்சும் மழை பெஞ்சு வாஷ் அவுட் ஆகி நம்ம எல்லா மேட்சும் வின் பண்ணோம்னு வைங்களேன். மேபி தேர் இஸ் a possibility. நம்ம எல்லா மேட்சும் வின் பண்ணோம். பட் இன்னைக்கு வந்து அந்த தூபே மட்டும் அந்த ஹுடாக் சிங்கிளோட நிறுத்திட்டு ஸ்ட்ரைக் வச்சிருந்தாருன்னா 185 ஃபார் 5 எதுல சாம் கரன் போட்டு பொளந்தாரு. அது வரைக்கும் we should be happy about. சாம் கரன், ப்ரூ டெவால். ஆமா, அந்த இது ஹேட்ரிக் ஆஃப் மிஸ்டர் சஹல் விக்கெட் எடுத்த உடனே போய் பத்துக்கிறாரு அந்த போஸ்ட் கொடுத்தாரு. பட் அகைன் ஓகே, they deserve to win. நம்ம நெக்ஸ்ட் இயர் தானே எப்படி நெக்ஸ்ட் இயர் பார்த்துப்போம். அதனால இந்த வருஷம் ஜாலியா இருக்கும்.